காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வைத்தமானிது பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோளூருக்கு வருகின்றார். அங்கே மோர் விற்கக்கூடிய பெண்மணி ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே என்று ஆரம்பித்து 81 வரிகளிலே பல கிருஷ்ண அன்பர்களை பற்றியும் ராம பக்தர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே வருகின்றால், கேட்டுக்கொண்டே வருகின்றார் யத்திராஜர் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீமத் ராமானுஜர். இப்பொழுது கிருஷ்ணருடைய வளர்த்த தாய் யசோதையை பற்றி சொல்கின்றாளாம். எவ்வளவு ஒரு அருமையான ஞானம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஏன்னா அடைமொழியிட்டு அழைக்கின்றாள். பெற்ற தாய் என்னவோ தேவகி, அந்த தேவகியை கூட எப்படி சொல்கின்றாள்? தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போல என்று, தேவகி என்று சொல்லவில்லை, தேவகியார் என்று மரியாதையாக அழைக்கின்றாள். அடுத்தது தந்தையை சொல்கின்றாள். ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போல என்று சொல்கின்றாள். இப்பொழுது 24வது வரியிலே நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 24வது வரி என்ன? ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரை போலே என்று சொல்கின்றாளாம். எவ்வளவு நுணுக்கம் பாருங்கள். பெற்ற தாய்தானே புண்ணியம் செய்தவள், ஆனால் அதைவிட பல மடங்கு புண்ணியம் செய்தவளாம் யசோதை. என்ன பெற்றெடுத்தது என்னவோ மதுராவிலே சிறைச்சாலையிலே நடுநிசையிலே பெற்றெடுத்தார் தேவகி. ஆனால் அந்த குழந்தை எங்கே வளர்ந்தது? நந்தகோபருடைய இல்லத்தில் அல்லவா அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனா பாருங்க, அது தெய்வ குழந்தை என்று நன்றாக தெரியும் யசோதைக்கு. எப்படி தெரியும்? ஏன்னா அவர் சிறு வயதுல என்ன பண்ணாரு? மண்ணை எடுத்து சாப்பிட்டு விட்டாராம். அப்பொழுது அண்ணன் பலராமன் கூப்பிட்டு சொல்கின்றானாம் யசோதையை பார்த்து, அம்மா இவன் என்ன செய்தான் தெரியுமா? மண்ணை எடுத்து வாயிலிட்டு உண்கின்றானம்மா, என்ன என்று கேளுங்கள் என்று ஒரு வழக்கை கொண்டு வந்தான். அப்ப என்ன பண்றா பாருங்க, ஒரு சின்ன கம்பை எடுத்துக்கிட்டு வரா. வாயை திறந்து காட்டு, என்ன சாப்பிட்டா என்று அதட்டி கேட்கின்றாளாம். பயந்தார் போல நடிக்கின்றானாம் பாலகிருஷ்ணன். அவனுக்கு தெரியாதா பயப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது? ஆனால் பயந்தார் போல நடிப்பதில் அவனுக்கு நிகர் அவனே. வாயை திறந்து காட்டும் பொழுது யசோதைக்கு மயக்கம் வந்து விடுகின்றதாம். அண்ட சராசரங்களும் பிரம்மாண்டமாக தெரிகின்றதாம். கோகுலம் தெரிகின்றதாம். அதற்குள்ளே ஒரு குட்டி கிருஷ்ணன் தெரிகின்றானாம். ஒரு சிறு பெண்மணி, அவள் தான் யசோதை. அவள் என்ன பண்றா? ஒரு சிறு குச்சியை காண்பித்து மிரட்டுகின்றாளாம். இதுவெல்லாம் தெரிகின்றதாம் யசோதைக்கு. பயந்து விட்டாலாம் யசோதை. பயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்கு மயக்கம் வந்தால் போல ஆகிவிட்டதான். ஏன்னா எவ்வளவு பெரிய தெய்வீக குழந்தையா இப்படி தன்னை அடக்கி கொண்டு சிறு குழந்தையாக காட்சி அளிக்கின்றது நம் கண் முன்னே என்ற ஒரு பயம் வந்தவுடன் அவளுக்கு மயக்கம் வந்து விடுகின்றதாம். கிருஷ்ணர் பார்க்கின்றார், எங்கே தாய் கீழே விழுந்து விட போகின்றாளோ என்று அந்த மயக்கத்தை தெளிவிக்கின்றானாம். ஆனா பாருங்க, கொஞ்ச நஞ்ச சேஷ்டைகளை செய்யவில்லை கிருஷ்ண பரமாத்மா. சிறு வயது குழந்தைதான். நந்தகோபருடைய இல்லத்திலே, அவருடைய வீட்டிலே பல பசுக்கள் இருக்கின்றன. காலையில் எழுந்தவுடன் ஆயர்குல பெண்கள் மத்தை கொண்டு தயிர் கடைவார்களாம். இந்த சத்தம் தான் கிருஷ்ணருக்கு சுப்ரபாதம் மாதிரி. இந்த தயிர் கடையும் சத்தம் கேட்டுதான் எழுந்திருப்பானாம். இவன் வீட்டிலே பல பசுமாடுகள் இருக்கின்றன. யசோதை தினமும் வெண்ணெய் கடைகின்றாள், எடுக்கின்றாள். ஆனால் அங்கேயெல்லாம் சாப்பிட மாட்டான் இந்த குறும்பு கிருஷ்ணன். பல வீட்டிலே திருடி சாப்பிடுவான். அவர்கள் எல்லோரும் வந்து யசோதையிடம் சொல்லிவிட்டு போவார்கள், உன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்க மாட்டாயா? இப்படித்தான் என் வீட்டிலே வந்து உள்ளே நுழைந்து உரியில் தொங்கி இருக்கின்ற பானையில் இருந்து வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது யசோதைக்கு கோபம் வந்து விடுமா. ஏன்னா வீட்டிலே இவ்வளவு இருக்கின்றது, ஆனால் வெளியே எதற்கு போய் சாப்பிட வேண்டும் இந்த பிள்ளை? கட்டி வைத்து அடிப்பாளாம். தெய்வம் என்று தெரிந்தும் அந்த குழந்தையை மாடி மேய்க்க அனுப்புகின்றாள். பல பசுமாடுகள் இருக்கின்றன அல்லவா நந்தகோபருடைய இல்லத்திலே, சென்று போய் மேய்த்து விட்டு வா என்று அனுப்பி வைப்பாளாம். ஏதாவது குறும்பு செய்தால், விஷமம் செய்தால் என்ன பண்ணுவாளாம்? கயிற்றை கொண்டு கட்டி விடுவாளாம் உரலிலே.
அவனுக்கு தாமோதரன் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. ஏன் இந்த திருநாமம்? யசோதை என்ன பண்றா? கெஞ்சி பார்க்கின்றாள், கொஞ்சி பார்க்கின்றாள், மிரட்டி பார்க்கின்றாள். எதற்கும் மசிய மாட்டேன் என்கின்றது கிருஷ்ணனுடைய மனது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் வெளியே போய் ஆயர்குல பெண்களுடைய வீட்டிலே கள்ளத்தனமாய் திருடிதான் சாப்பிடுவேன் வெண்ணெய் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது. அவனை தடுக்க முடியவில்லை என்ன சொல்லியும். அப்பொழுது என்ன பண்றா யசோதை? கயிற்றை கொண்டு உரலிலே ஒரு நுனியை கட்டி விட்டாள், இன்னொரு நுனியிலே கிருஷ்ணரை கட்டி போட்டு விட்டாள். உன்னை அப்படியே விட்டால் தான் நீ வெண்ணெய் திருடி சாப்பிடுகின்றாய், உன்னை கட்டி போட்டு விட்டேன் என்று சொல்லி விடுகின்றாளாம். அந்த கயிற்றினால் கட்டிய அந்த தடயம் இருக்கின்றதாம் கிருஷ்ணருடைய இடையிலே. இப்படி இந்த குழந்தையை கொஞ்சியும் பாராட்டியும் சீராட்டியும் வளர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது? யசோதைக்கு அல்லவா கிடைத்தது. பெற்ற தாய் தேவகிக்கு கூட கிடைக்கவில்லை அல்லவா இந்த பாக்கியம்? என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? தெய்வ குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு புண்ணியம் என்று சொன்னால், வளர்ப்பதற்கு எத்தனை மடங்கு புண்ணியத்தை நாம் செய்திருக்க வேண்டும்? இதை செய்தவள் அல்லவா யசோதை. எவ்வளவு அருமையாக சொல்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையாரை போல என்று. யசோதை என்று சொல்லவில்லை, யசோதையார் என்று மரியாதைக்குரிய அடைமொழியிட்டு அழைக்கின்றாள். தெய்வ குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு புண்ணியம் என்று சொன்னால், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எத்தனை பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? ஏன்னா மதுராவில் இருந்து கிருஷ்ணன் என்ன பண்றான்? பல அசுரர்களை அனுப்புகின்றான் இந்த குழந்தை கிருஷ்ணனை கொல்வதற்காக. கிருஷ்ணன் பாருங்கள், பிறந்தது முதற்கொண்டு பல துன்பங்களை அனுபவிக்கின்றான். நடுநிசையிலே பிறந்தார், அஷ்டமி திதியிலே, ரோஹிணி நட்சத்திரத்திலே. ஆனால் அன்று இரவு முழுக்க நடுநிசை, இரவு நேரம். சிறைச்சாலையிலே பிறந்தார். கொட்டு மழையிலே தூக்கி கொண்டு போகின்றார் பெற்ற தந்தையான வசுதேவர், கூடையிலே வைத்துக் கொண்டு. எந்த குழந்தைக்கு நடக்கும் இப்படிப்பட்ட பல தண்டனைகள்? நாம நினைக்கலாம், கிருஷ்ணர் என்று சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மந்தகாசமான முகம், மஞ்சள் பட்டு வேஷ்டி உடுத்தி இருப்பார், பட்டு பீதாம்பரம் அணிந்திருப்பார், சிகையிலே அழகான மயிர் பீலிகைகள், கையிலே அழகான ஒரு புல்லாங்குழல். இப்படித்தானே நம்முடைய எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் பிறந்தது முதற்கொண்டு எத்தனை துன்பங்களை, எத்தனை அசுரர்களை அவர் அழித்திருக்கின்றார். கம்சன் அனுப்பி கொண்டே இருப்பான் ஒவ்வொருவராக. அத்தனை பேரையும் இவர் அழிக்க வேண்டும். குழந்தை கிருஷ்ணன் இத்தனைக்கும். கம்சனை வதம் செய்யும் பொழுது கிருஷ்ணனுக்கு எத்தனை வயது இருந்தது? 11 வயது குழந்தை. ஆனால் இந்த 10 வயதிற்குள் எத்தனை அசுரர்களை அவன் அனுப்பி இருப்பான் கம்சன். இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதுதானே அவனுடைய ஒரே முடிவாக இருந்தது. இதுதானே அவனுடைய எண்ணமாக இருந்தது. சானூரனை அனுப்புகிறான், முஷ்டிகனை அனுப்புகிறான், குவலையாப்பிடம் என்ற யானையை அனுப்புகின்றான், கன்று குட்டியாக ஒரு அசுரனை அனுப்புகின்றான், ஒரு அரக்கியை அனுப்புகின்றான். அந்த அரக்கியை அனுப்பித்து பால் குடிக்க செய்து அது விஷமாக மாறிவிட அந்த குழந்தை இறந்து விட வேண்டும் என்பது கம்சனுடைய திட்டம். இப்படி பூதலை என்ற அரக்கியை அனுப்புகின்றான். வரிசையாக ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக பல அசுரர்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றான் கம்சன். கிருஷ்ணருக்கு பாருங்க, பாலலீலைகளை நிகழ்த்துவதா அல்லது அசுரர்களை அழிப்பதா என்ற ஒரு போட்டியே நடந்து விட்டிருக்கும் போல. எத்தனை அசுரர்கள், அத்தனை பேரையும் அழித்து விட்டான். காளிங்க நர்த்தனம் புரிகின்றான், பலராமரோடு விளையாடுகின்றான், பல பால விளையாட்டுக்களை நிகழ்த்துகின்றான். ஆயர்குல பெண்களுடைய ஆடைகளை திருடி கொண்டு போகின்றான். அவர்களுடைய அந்த தயிர் கடையும் போது பல சங்கடங்களை கொடுக்கின்றான், பல விளையாட்டுக்களை செய்கின்றான். இப்படியெல்லாம் செய்கின்றானாம். இத்தனை விளையாட்டுக்கும் ஈடு கொடுக்கின்றாள் யசோதை. எப்படிப்பட்ட தெய்வீக பெண்மணியாக இருக்க வேண்டும் இந்த யசோதை? கேட்கின்றாளாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஐயா, தெய்வ குழந்தை என்பது புரிந்திருந்தும் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பேரு பெற்றேனா என்னனா என்று கேட்கின்றாளாம். எத்தனை ஞானம் பாருங்கள், எத்தனை புரிதல் இருக்க வேண்டும். தெய்வ குழந்தை என்பது தெரிந்த பிற்பாடும் அந்த குழந்தையை அடிக்க நமக்கு மனம் வரும். ஆனால் அடித்தால் அல்லவா சிறு குச்சியை காண்பித்து இப்படியெல்லாம் செய்வாயா என்ன என்று உரலிலே கட்டி போடுகின்றாள். இப்படியெல்லாம் கிருஷ்ணனோடு தன்னை இணைத்துக் கொண்டு விட்டார்களா என்ன நம்மை? இல்லை அல்லவா? அதைத்தான் சொல்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை.
ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையாரை போல என்று 24வது வரியை சொல்கின்றால். எத்தனை அற்புதம் பாருங்கள். கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல அசுரர்களை அவர் அழித்த விதத்தை, அவருடைய பால விளையாட்டுக்களை, அவர் யமுனையில் நீராடியதை, பல ஆயர்குல பெண்களோடு குறவை கூத்து விளையாடியதை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அத்தனை அற்புதமான இலக்கியம் அல்லவா ஸ்ரீமத் பாகவதம். இப்படி சொல்கின்றாலாம். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றாள் என்பது தெரியவில்லை. அது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு வேண்டுமானால் ஒரு கால் தெரிந்திருக்கலாம். நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். 25வது வரியில என்ன சொல்ல போகின்றால், யாரை பற்றி சொல்ல போகின்றாள் என்று நாம் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு கால் ராமாயணமாக இருக்கலாம், அல்லது மகாபாரதத்திலிருந்து வரக்கூடிய கிருஷ்ண அன்பரை பற்றிய கதையாக இருக்கலாம். அதை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற இந்த வைணவ இலக்கியத்தை நினைத்துக் கொண்டிருப்போம், கிருஷ்ணரை சிந்தித்துக் கொண்டிருப்போம், மற்றும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.